எப்பயுமே மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு வாசம் அதிகம். யூஆர் வெரி கிஃப்டட் டு கெட் மீ. இங்கேருந்து பார்க்கும்போது எவ்ரிதிங் இஸ் நைஸ் அண்ட் ரோசி. அந்த ரிலேஷன்ஷிப்பை எவ்வளோ தூரம் நீங்கள் தண்ணி ஊற்றி வளர்க்குறீங்களோ அவ்வளோ தூரம் அது அழகான பூக்களாக உங்களுக்கு வரும். தட் கோஸ் மைல்ஸ், ஐ டெல் யூ. ஜஸ்ட் கிவ் தம் தியர் ஸ்பேஸ், லெட் தம் யூட்டிலைஸ் தியர் ஸ்பேஸ். வாட் யூ ஷுட் நாட் டூ இன் அ ரிலேஷன்ஷிப். நீ எனக்கு வந்து ஒரு பெரிய பேர்டன், நீ எனக்கு ஒரு தலைவலி, இதுக்கு மேலே நான் உனக்கு என்ன பண்ணணும், ஒரு பேக் ஸ்டாபிங்னு தான் சொல்ல முடியும் இல்லைங்களா? ஸோ வாட் யூ ஃபீல் ஐ ஆல்சோ ஃபீல். என்ன மாதிரி உங்களை மாதிரி திங்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. வெல்கம் டு மை பாட்காஸ்ட் அன்புடன் ஆஷ். ஐ வாண்ட் டு டாக் அபவுட் நிறைய சப்ஜெக்ட்ஸ், பட் மெயினாக வந்து லைஃப் ஸ்டைல் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் ஆல் எவ்ரி திங் இன் பிட்வீன். ரியல் கான்வர்சேஷன்ஸ், ரியல் டாக், அன்ஃபில்டர்ட், அன்பிளக்ட் அண்ட் அன்ஸ்கிரிப்டட். ஸோ வாட் யூ ஃபீல் ஐ ஆல்சோ ஃபீல். ஸோ அது பேசுகிறதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். அப்போ நான் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக வந்து நான் வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு நான் யோசித்தேன். பிகாஸ் இந்த காலகட்டங்களில் இந்த ஜென்ரேஷனில் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து நிஜமாலுமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஏன் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னா, நான் வந்து என்னோடய புரிதலில் வந்து ஒரு 5 டிஃப்ரெண்ட் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நான் நினைக்கிறேன் கம்யூனிகேஷன். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நம்ம வாட்ஸ்அப்பில் பார்ப்போம், ஒருத்தர் வந்து டைப்பிங் அப்படின்னு வரும். ஸோ அந்த டைப்பிங்னு பார்க்குற அந்த மெசேஜ்க்காக நம்ம வெயிட் பண்ணுவோம் ரொம்ப நேரம். பட் இதுவே அந்த ஒரு ஃபோன் எடுத்து அவங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் இல்லை ஒரு கான்வர்சேஷன் வைக்கிறோமா இல்லை. ஸோ அங்கே வந்து அந்த கம்யூனிகேஷன் கேப் இருக்குது. அப்புறம் நான் ஒன்று மைண்டில் நினச்சிருந்தா என்னோடய பார்ட்னர் வந்து அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம எப்படி டிசைட் பண்ணலாம். நான் என்னோடய மைண்டில் வச்சுட்டு ஹீ ஆர் ஷீ ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறது அங்கேயும் அந்த கம்யூனிகேஷன் கேப் வந்து விழுது. அதுக்கப்புறம் தேர்ட் ஃபேக்டர் பார்த்திங்கன்னா, நம்ம எதையுமே பேசாமல் எல்லாமே மற்றவங்கள நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவுமே ஐ திங்க் இட்ஸ் அ பிக் கம்யூனிகேஷன் கேப். ரெண்டாவது வந்து வி ஆர் நாட் கோயிங் இன் டு டீட்டெயில் ஹியர். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஈகோ. ஒரு ஃபைட்டோ ஒரு இது வந்த பின்னாடியோ அவங்க அந்த பார்ட்னர் ஹீ ஆர் ஷீ அவங்க வந்து நம்மக்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுவுமே வந்து அந்த ஈகோவை ஷெட் பண்ணிட்டா கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து அந்த ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லும்போது யூ நீட் டு கிவ் ஈச் அதர் தட் ப்ரீதிங் ஸ்பேஸ். அந்த கான்ஸ்டண்ட்டாக அந்த பார்ட்னரோட நெக்கில் வந்து ப்ரீத் இன் பண்ணாமல் ஜஸ்ட் கிவ் தம் தியர் ஸ்பேஸ், லெட் தம் யூட்டிலைஸ் தியர் ஸ்பேஸ். நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கும்போது தான் அவங்களும் உங்களுக்கான அந்த ஸ்பேஸ் கொடுப்பாங்க. ரெஸ்பெக்ட் yourself, love yourself first. அப்போ தான் உங்கள் பார்ட்னரை நீங்கள் லவ்வும் பண்ண முடியும், ஒரு ரெஸ்பெக்ட் பில்ட் பண்ண முடியும். அப்புறம் நான் ரிலேஷன்ஷிப்னு நான் பேசும்போது ஐ எம் நாட் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் பார்ட்னர்ஸ் ஒரு லவ். ரிலேஷன்ஷிப்புங்கிறது அதையும் தாண்டி ஒரு ஃபேமிலியில் ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு லவ், ஒரு ரிலேஷன்ஷிப், எவ்ரிதிங் தட் இஸ் நீடிங் அ கான்ஸ்டன்ட் அட்டென்ஷன் அண்ட் கம்யூனிகேஷன். அது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் தான். பிட்வீன் அ பாய் அண்ட் அ கேர்ள் அண்ட் அ கேர்ள், சைல்டு அண்ட் அ மதர், எல்லாமே அந்த ஒரு பெரிய அம்ப்ரெல்லா ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படிங்கிற அந்த அம்ப்ரெல்லாவில் வந்துடும். அப்புறம் நான் ஃபோர்த் பாயிண்ட் வந்து ஒரு எஃபர்ட். எப்போவுமே எஃபர்ட் எடுக்கணும். ஒரு சின்ன விஷயம், உங்களுக்கு ஒரு தூரத்தில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்களா, ஜஸ்ட் ட்ரை டு கால் தெம், ஹீ ஆர் ஷீ. கால் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுங்கள். நீங்கள் இன்றைக்கி ஏதோ ஒன்று பண்ணீங்க, இல்லை இன்ஸ்டாகிராமில் ஏதோ ஒரு வீடியோ பார்த்தீங்க, இல்லை வந்து அவங்க உங்களுக்காக ஏதோ ஒரு முன்னாடி ஒன்று பண்ணதை வந்து இன்றைக்கி நீங்கள் தாட்ஃபுல்லாக வந்து அவங்கள கால் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணும்போது தட் கோஸ் மைல்ஸ், ஐ டெல் யூ. அது எல்லோரும், நானும் விரும்புவேன், நீங்களும் விரும்புகிறீங்க தானே, அந்த மாதிரி நம்மளை யாரானும் கால் பண்ணி நமக்கு வந்து அந்த அப்ரிசியேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கடைப்பிடிச்சிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும், ஃபேமிலி ஆகட்டும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் ஆகட்டும் சரி, அந்த ஈகோவை ஷெட் பண்ணி பண்ணும்போது அது ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதே மாதிரி இப்போ நான் சொன்னேன் இவ்வளோ ஒரு 5 ஃபேக்டர்ஸ் என்னமோ நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வாட் யூ ஷுட் நாட் டூ இன் அ ரிலேஷன்ஷிப், அதுதாங்க ரொம்ப முக்கியம். அதில் ஃபர்ஸ்ட் திங், எப்பயுமே கம்பேர் பண்ணாதீங்க. உங்கள் சைல்டு ரிலேஷன்ஷிப்னு நான் சொன்னேன் இல்லையா, மதர் அண்ட் சைல்டாக கூட இருக்கலாம், ஃபாதர் அண்ட் சில்ட்ரனாக கூட இருக்கலாம். கம்பேர் பண்ணாதீங்க. எவ்ரிபடி இஸ் யூனிக். இந்த 5 விரல் மாதிரி தான். எவ்ரிபடி இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். ஸோ அதை கம்பேர் பண்ணாதீங்க. நெவர் கம்பேர் எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வித் சம்படி எல்ஸ். உங்கள் நேபரோட ரிலேஷன்ஷிப் இங்கேருந்து பார்க்கும்போது எவ்ரிதிங் இஸ் நைஸ் அண்ட் ரோசி. அவங்க ஷூஸில் போய் இருக்கும்போது தான் உங்களுக்கு புரியும் தட் ரிலேஷன்ஷிப் ஆல்சோ கோஸ் த்ரூ இட்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஸோ அதை கம்பேர் பண்ணாதீங்க. செகண்ட் வந்து நீ ரொம்ப சென்சிட்டிவ்,
நம்ம நிறைய டைம் கேட்குறோம், நீ ரொம்ப சென்சிட்டிவ், எது எடுத்தாலும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிற அப்படிங்கிறாங்க. சென்சிட்டிவ் தாங்க, நீங்களும் சென்சிட்டிவ், நானும் சென்சிட்டிவ் தான். அந்த சென்சிட்டிவிட்டியை புரிஞ்சுக்கோங்க. மற்றவங்க நோபடி இஸ் பில்ட் பர்ஃபெக்ட். எல்லாருமே ஒவ்வொரு பாயிண்டில் சென்சிட்டிவாக இருப்பாங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், கம்மியாக இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. நீங்கள் அவங்கள நீங்கள் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்ல சொல்ல அது உங்களையே தான் போர்ட்ரே பண்ணுது. நீங்களும் தான் சென்சிட்டிவ். நீங்கள் சென்சிட்டிவ் இல்லைன்னா நீங்கள் இந்த பாயிண்ட்டே கொண்டு வந்திருக்க மாட்டீங்க இல்லையா? தேர்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தா, யூஆர் வெரி கிஃப்டட் டு கெட் மீ அப்படின்னு சொல்லாதீங்க. கண்டிப்பாக அது கிஃப்ட்டு தான். மாற்றி மாற்றி உங்களுக்கு அவங்களும், அவங்க உங்களுக்கு கிடைச்சதும் ஒரு கிஃப்ட்டு தான். அது எதுக்கு சொல்லி காட்டணும்? அப்போ அவங்களும் சொல்லி காட்டலாம் இல்லையா? டோன்ட் ஆல்வேஸ் டெல் யூஆர் வெரி கிஃப்டட், நீ ரொம்ப கிஃப்டட், என்னை கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு. அது கண்டிப்பாக மியூச்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இல்லைங்களா? ஒரு பாயிண்டில் ரொம்ப நாள் கழித்து ஒரு எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்ச நாளில் வந்து அந்த போர்டம் செட் ஆயிரும். போர்டம் செட் ஆகும்போது எப்பயுமே மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு வாசம் அதிகம். பட் அங்கே போனால் தான் தெரியும் இந்த மல்லிகையே இன்னும் ரொம்ப நல்லா வாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இதை பண்ணாதீங்க. லைக் யூ டோன்ட் டெல் தட் ஐம் நாட் லவ்விங் யூ எனிமோர், இல்லை வந்து ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் யூ எனிமோர். அது எவ்வளோ ஹர்ட் ஆகும். இதுவே அவங்க உங்களுக்கு சொல்லியிருந்தா உங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு ஈவன் இஃப் யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட், ஈவன் இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு லவ் தட் பர்சன், அது சட்டிலாக பேசி முடிங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயமா பண்ணி அவங்கள வந்து ஒரு மாதிரி அதுக்கு பேர் என்ன சொல்லலாம், ஒரு பேக் ஸ்டாபிங்னு தான் சொல்ல முடியும் இல்லைங்களா? இட் இஸ் ஸோ வூண்டிங். அது இப்போ நம்ம யோசித்து பார்த்தாலே ஒரு பர்சன்ட்ட போய் ஐ டோன்ட் லவ் யூ எனிமோர் அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்? டோன்ட் ஆல்வேஸ் கீப் டெல்லிங் நான் வந்து இதுக்கு மேலே நான் உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்காதீங்க. அது வந்து ரொம்ப ஊண்டிங்கான ஒரு லைன். அது வந்து கண்டிப்பாக யார்கிட்டையுமே நீங்கள் சொல்லக்கூடாது. பிகாஸ் நீங்கள் அது சொல்லும்போது நீங்கள் யோசிக்கணும். அவங்க இதே உங்களுக்கு சொன்னால் எல்லோரும் தானே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஈக்குவலாக தானே இருக்காங்க எல்லாருமே. அது வெய் பண்ணவே முடியாது. ஒரு வெயிங் ஸ்கேலில் போட்டு நீங்கள் ஜாஸ்தி பண்ணுறீங்க, நம்ம ஜாஸ்தி பண்ணுறோம் அப்படின்னு வெய் பண்ணவே முடியாது. ஸோ அந்த இதுவும் சொல்லாதீங்க. எவ்வளோ பண்ணாலும் உங்களுக்கு பத்துறதில்ல அப்படிங்கிற அந்த ஒரு கான்வர்சேஷன் கண்டிப்பாக வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பில்ட் பண்ணாது. அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அது பிரேக் அவுட் தான் பண்ணணும். அதே மாதிரி அந்த நான் சொன்னேன் இல்லையா, கான்ஸ்டண்ட்டாக கம்பேரிசன். அப்புறம் இன்னொன்று சொல்லாதீங்க, நீ எனக்கு வந்து ஒரு பெரிய பேர்டன், நீ எனக்கு ஒரு தலைவலி அப்படின்னு சொல்லாதீங்க. அந்த தலைவலி அவங்க உங்களை பார்த்து சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஹர்ட் ஆகும் இல்லையா? ஸோ இதெல்லாம் பண்ணாதீங்க. லைஃப் இஸ் வெரி ஷார்ட்டுங்க. ஸோ எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அதை வந்து சேஃப்கார்ட் பண்ணுங்கள், ஈகோ விடுங்க, நல்ல கம்யூனிகேட் பண்ணுங்கள், நல்ல ஒரு ட்ரஸ்ட்டு பில்ட் பண்ணுங்கள். அந்த ரிலேஷன்ஷிப்பை எவ்வளோ தூரம் நீங்கள் தண்ணி ஊற்றி வளர்க்குறீங்களோ அவ்வளோ தூரம் அது அழகான பூக்களாக உங்களுக்கு வரும். ரொம்ப நாளாக நான் மைண்டில் வச்சுருந்தேன் இந்த ஒரு டாபிக் நம்ம பேசணும்னு சொல்லிட்டு. இதை பற்றி இன்னுமே நம்ம நிறைய பேசலாம். பட் ஆல்வேஸ் திங்க் தட் யூ ஆர் நாட் அலோன் இன் திஸ் ஜேர்னி. உங்களை மாதிரி இதே மாதிரி என்ன மாதிரி உங்களை மாதிரி திங்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஆல்வேஸ் திங்க் தெர் இஸ் அ கம்யூனிட்டி ஃபார் யூ. ஸோ வி ஸ்டாண்ட் டுகெதர். நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டு சின்சியராக எஃபர்ட் போட்டால் we can win this. And again, life is very short. So utilize this moment, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? உங்கள் ஃபோன் எடுங்க, உங்களோட லவ்டு ஒனுக்கு கால் பண்ணுங்கள், டெல் ஐ லவ் யூ, இல்லை ஐ கேர் ஃபார் யூ, ஆர் ஜஸ்ட் டெல் அ தேங்க் யூ, யூ மேட் மை டே. ஆர் உங்கள் ஆஃபீஸ் சுப்பீரியராக இருக்கட்டும், யாருக்காக இருக்கட்டும், அந்த ஈகோவை ஷெட் பண்ணி அழகான ஒரு கான்வர்சேஷன் வளர்த்துக்கங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி டு ஹவ் மெட் யூ ஆல் ஹியர். அண்ட் ஃபர்தராக இன்னும் நிறைய எபிசோட்ஸ் நம்ம நிறைய டாபிக் பற்றி பேசலாம். யூ கேன் ஆல்சோ கிவ் மீ suggestions. So this is Asha signing off from Anbudan Ash. And as I said, you are not alone. We are in this together. அதே மாதிரி என்னோடய கண்டென்ட் வந்து ரொம்ப ஹார்ட்ஃபுல்லான கண்டென்ட் தான் நான் வந்து சொல்கிறேன். ஒரு ஸ்கிரிப்ட் கிடையாது. ஐ ஜஸ்ட் டாக் இட் அவுட் ஃப்ரம் மை ஹார்ட். ஸோ உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சதுனாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ கிவ் மீ சஜஷன்ஸ் டு டூ மோர் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கண்டென்ட்ஸ். ஆஸ் ஐ டோல்ட் யூ, லைஃப் ஸ்டைல், ரிலேஷன்ஷிப்ஸை தாண்டி நிறைய டாபிக்ஸ் நம்ம பேசலாம். யூ அண்ட் மீ டுகெதர். ஸோ திஸ் இஸ் us. See you. Bye-bye.